Happy morning, students. Last class we discussed with biopesticides. What is biopesticides? What are the uses of biopesticides? And some example of biopesticides. First one, trichoderma, and second one, pivoviria. And last we discussed with green manuring. Today we are going to learn new topic 9.5, plant breeding. Plant breeding means பயிர் பெருக்கம். ஸோ எப்படி பிளான்ட்ஸ்லோடைய கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக்குறத பற்றி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் வாட் இஸ் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங் இஸ் த சயின்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப் வெரைட்டிஸ் வித் ஹையர் yields, better quality, resistance to disease, and shorter durations which are suitable to particular environment. ஸோ பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றது என்ன பண்ணீங்கன்னா கரெக்டான என்விரான்மெண்ட், அதாவது கம்ஃபர்டபுளா இருக்கிற என்விரான்மெண்ட் கண்டிஷன்ல நமக்கு தேவையான க்ராப்ஸை வந்து அதனுடைய ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வளர்க்குறது, அட் த சேம் டைம்ஸ் அதனோட குவாலிட்டி இன்க்ரீஸு, அண்ட் தேர்ட் ஒன் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு நோயும் வராம அந்த பிளான்ட்டை பாதுகாத்து வளர்க்குறது. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் டைம் டியூரேஷன், அதாவது குறுகிய காலத்துக்குள்ள, அதாவது 6 monthsல ஒரு பிளான்ட் ஈல்டு கொடுக்குதுன்னா அந்த பிளான்ட்டை வந்து 3 monthsல ஈல்டு கொடுக்குற மாதிரி, அதாவது மகசூல் எடுக்கிற மாதிரி மாத்துறது. ஸோ இதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து சம் சேஞ்சஸை உருவாக்கி அந்த பிளான்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். In other words, it is a purposeful manipulations of plant science in order to create increased genotypes and phenotypes for the benefits of humans. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பயிர் பெருக்கத்துல மற்றொரு, அதாவது செகண்டரியா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் என்ன மீனிங்னா அதனுடைய சிற்றினம், அதாவது ஸ்பீஷியஸ்ல மரபணுவோடைய ஜீனோடைப் பீனோடைப் ஸ்பீஷியஸ், அந்த அதாவது ஜீனோடைப் அப்படின்றது ஜீனை பேஸ் பண்ணி கொடுக்குற அந்த சயின்ஸு, அந்த ரேஷியோ. பீனோடைப் அப்படின்றது பிளான்ட்டோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸை கொடுத்து அந்த சேஞ்சஸ் மூலிமா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி பிளான்ட்டோடைய கிராப்பை இன்க்ரீஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய ஈல்டை இன்க்ரீஸ் பண்றது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல இருக்கிற பீனோடைப் ஜீனோடைப்ல சம் சேஞ்சஸை கொண்டு வந்து அது மூலயமா அந்த பிளான்ட்டோடைய யூசஸை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் பயன்படுத்துற மாதிரி மாத்துறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். In early days, plant breeding activities were based mainly on skills and ability of person involved. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செக் பண்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருந்த அந்த மரபியல் ஓரியன்டா இருக்கிற அந்த பிளான்ட் ப்ரீடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தோம். ஸோ அந்த சேஞ்சஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட ஸ்கில்ஸ், நம்மளுடைய திறமை, அதாவது பர்சன்ஸ், அதாவது யார் வந்து அது மெயினாக இன்வால்வ் ஆகும் அந்த பர்சனுடைய திறமை, அவங்களுடைய எபிலிட்டியை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்தோம். But as the principles of genetics and cytogenetics have elevated, breeding methods such as selections, introductions, hybridizations, ploidy, mutations, tissue cultures, and biotechnology techniques were designed to develop improved crop varieties. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செக் பண்ணும்போது நம்ம அந்த ஜெனட்டிக் ஓரியன்டா நடக்கிற ப்ராசஸ்ல ஜெனட்டிக்ஸா இருக்கும், மரபியலா இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படின்ற செல் மரபியலா இருக்கட்டும். இந்த மரபியல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோட்பாடுகள், அதாவது நிறைய ரூல்ஸை பேஸ் பண்ணி நிறைய வகையான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா பயிர், எந்த பயிரை நம்ம இந்த பிளான்ட் ப்ரீடிங் யூஸ் பண்றோமோ அந்த பயிரை, அந்த கிராப்பை வந்து நம்ம செலக்ட் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகப்படுத்துதல். அண்ட் தேர்ட் ஒன் ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் மாதிரி கலப்பு பண்றது ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டையும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளாய்டி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ். அண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது சடன் சேஞ்சஸ். அண்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிளான்ட்ல இருக்கிற லீஃப்ல இருந்து ஒரு டிஷ்யூவோ இல்லை ஸ்டெம்ல இருந்து ஒரு டிஷ்யூவோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிஃபிஷியலா லேப்ல அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு நியூ ஹோல் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற கல்ச்சர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஷ்யூ கல்ச்சர் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பயோடெக்னாலஜி, தட் மீன்ஸ் உயிர் தொழில்நுட்பவியல். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றது பிளான்ட்ஸோடைய
என்னென்ன லாஸ், அது என்னென்ன மைனஸ் பாயிண்ட்லாம் பிளான்ட்ஸ்ல இருக்கோ அதெல்லாம் பிளஸ் பாயிண்டா மாற்றி ஹியூமன் பீயிங்ஸோடைய ஹெல்த்துக்கோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோட யூசேஜுக்கு பிளான்ட்டை வந்து மாத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்கோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், it increase yields, vigors and fertility of the crop. ஸோ ஃபர்ஸ்ட் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல இருக்கிற கிராப்போடைய விளைச்சல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஈல்டு விளைச்சல் அதிகமாக்குறது, விக்ரஸ் வீரியத்தை மேலே வேகமா வளருது, வேகமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுது, ஃபாஸ்டா நம்மளுக்கு ஈல்டு ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி, அதாவது வளமையாக இருக்கக்கூடாது, மேல் ஃபீமேல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பாலினேஷன் பண்ணி சீக்கிரமா வந்து பிளான்ட்ஸ் வந்து கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடரோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் ஒன், it increase tolerance to environment conditions, salinity, temperature and drought. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ எந்த இடத்துல இருக்குதோ அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிளான்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சாலினிட்டி. சாலினிட்டா அந்த உவர்த்தன்மை, உப்பு தன்மை அதிகமாக இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணி அந்த பிளான்ட் வளர்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் டெம்பரேச்சர் வெப்பநிலையா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரப்ட் வறட்சி, இது போன்ற அமைப்புல இது மாதிரி இடங்கள்ல இது மாதிரி பிளேஸ்ல அந்த பிளான்ட் இருந்தாலும் அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டு ப்ரிவென்ட் த ப்ரீமெச்சூர் ஃபால்ஸ் ஆஃப் பர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து பர்ட்ஸையோ இல்லை வேற ஏதாவது ப்ராடக்டையோ, அதாவது வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது மெச்சூர்ட் ஆகாமலே ஒரு சில பிளான்ட்ல இருந்து அது கீழே விழுந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு அதனால லாஸ் வரும். ஸோ அந்த லாஸை ரெடியூஸ் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ப்ரீடிங்கோட இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ்ஸ்ல ஒன்னா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டு இம்ப்ரூவ் சினோக்ரோம்ஸ் மெச்சூரிட்டிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெவலா ஈக்குவலா இல்லைன்னா சீரான அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கரெக்டான டைம்ல கரெக்டான மெச்சூரிட்டி, கரெக்டான க்ரோத், கரெக்டான டைம்ல கரெக்டான பீரியட்ல பிளான்ட்டோட க்ரோத் கரெக்டா டெவலப் ஆகிட்டே வர்றது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெச்சூரிட்டியில எந்த ப்ராப்ளம் வராம பிளான்ட் அந்தந்த இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அதுல வர்றதுக்கும் இந்த பிளான்ட் ப்ரீடிங் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டு டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டு பேத்தோஜன்ஸ் அண்ட் பெட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஒரு பிளான்ட்டையும் ஃபீல்டில் நம்ம கல்ச்சர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்றதுக்குன்னே பேத்தோஜன்ஸ் அண்ட் பெட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிர், பூச்சி, அந்த அதே மாதிரி புழுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி அதனோட ஈல்டை வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதையும் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து நம்மளால பிளான்ட் ப்ரீடிங் முறையில உருவாக்க முடியும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டு டெவலப்டு போட்டோ சென்சிட்டிவ் அண்ட் தெர்மோ சென்சிட்டிவ் வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ அப்படின்றது லைட்டு, தெர்மோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், வெப்பம். ஸோ இந்த ரெண்டு உணர்வுகளையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ப்ரீடிங்ஸால நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இன் திஸ் ஸ்லைட் ஷோன் ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங். First one, the main steps in plant breeding are given below. First one, domestication. So domestication அப்படின்னா என்ன மீனிங்னா பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் பிளேஸ்க்கு வந்து கொண்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டொமஸ்டிகேஷன்ல மொத்தம் 3 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஹைபிரிடைசேஷன், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ஸ். ஸோ பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்னா எந்த பிளான்ட்டை நம்ம அந்த புது வெரைட்டி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோன்றதை ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன்னா எந்த பிளான்ட்டோட அதை வந்து நம்ம கிராஸ் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம ஐடியா இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பிளான்ட்ல இருக்கிற ஜெர்ம்ஸை யூஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கிற அந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். ஸோ அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஜெனட்டிக் வேரியேஷன், ஜீன் ஓரியன்ட் வேரியேஷன்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன், அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேஷன்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஸ் ஏ வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நம்ம அதை எவாலுவேட் பண்ணிட்டு அந்த புதிய ரகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நியூ வெரைட்டிஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மல்டிபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது மூலியமா உருவான பிளான்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், சீட்
கல்ச்சரும் இல்லைன்னா மல்டிபிகேஷன் பண்ணி நம்ம உருவாக்க முடியும். இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன்ஸ். ஸோ அந்த மியூட்டேஷன்ல சடன் சேஞ்சஸ் வரும்போது பிளான்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா ஃப்ளாய்டி, டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 டேபர் காலம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு பிளான்ஸை எப்படி கொண்டுட்டு வந்து லாஸ்ட்ல சீடு மல்டிபிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மூனிங் மெத்தட்ஸ் மூலியமா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஷ்யூ கல்ச்சர், ஃப்ளாய்டி, மியூட்டேஷன் மூலியமா எப்படி அந்த பிளான்ஸ் வந்து சீட் அண்ட் மல்டிபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த ஸ்லைட்ஸை நம்ம ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் பிளாசம், ஹைபிரிடைசேஷன், பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன், domestication, creation of genetic variations, selection, evaluations and releases as varieties, and last one seed multiplications and distribution. So next slide வந்து பார்த்தீங்கன்னா artificial method. ஸோ செயற்கையான முறையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா genetic engineering, tissue culture, polyploidy, mutations, creation of genetic variation, selection, evaluation and releases as a variety, and seed multiplication and distribution. ஸோ இந்த டூ டைப்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் ப்ரீடிங்ஸ் வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட். கன்வென்ஷனல் அப்படின்னும் போது நம்ம முக்கியமானது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாரம்பரிய முறையில எப்படி பிளான்ட் ப்ரீடிங், அதாவது தாவரங்களை கலப்பு செய்யறாங்க அப்படின்றது தான் நம்ம கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், conventional plant breeding methods resulting in hybrid varieties as a dominant impact on agriculture's productivity over the last decades. இந்த தாவர பயிர் பெருக்கம் அப்படின்ற கன்வென்ஷனல் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக கடந்த ஒரு 10 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அதுல விளைச்சல்ல நிறைய தாக்கம், நிறைய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி நடந்திருக்கு. It develops new plant varieties by the process of selection and seeks to achieve expenses of genetic materials which is already present within the species. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ், அதாவது ஒரு புதிய ரகம், அதுல ஏற்கனவே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ல சிறந்ததை மட்டும் நம்ம, அதாவது சிறந்த ஜீன் சீக்வன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சு அதை தேர்வு செஞ்சு அது எப்படி நம்ம நியூ ஸ்பீஷியஸ்ல கொண்டு வந்து நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது படிக்கிறது தான். ஸோ இன் திஸ் சாப்டர் we will discuss about some conventional methods of plant breeding. ஸோ எப்படி வந்து ஒரு நியூ வெரைட்டியில இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ல, அதாவது ஜெனட்டிக் கேரக்டர்ஸை இன்னொரு பிளான்ட் கொண்டு வந்து அது எப்படி வந்து ஒரு நியூ வெரைட்டியா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத சில டைப்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா பிளான்ட்டை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறோம்னு சொன்னாலே அந்த ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Plant introduction may be defined as the introduction of genotype from a place where it is normally grow a new place or environment. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமா ஒரு பிளான்ட் வளரக்கூடிய இடத்துல அதுக்கான ஜெனட்டிக் இன்ஜினியர், அதாவது அதுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிற ரகங்களை இன்னொரு நியூ பிளேஸ்ல இல்லது இன்னொரு நியூ என்விரான்மெண்ட், இது வரைக்கும் அந்த பிளேஸ்ல அந்த பிளான்ட் வளர்ந்துருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல், அதாவது மித வெப்பமண்டல பகுதியா இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்லயே நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் வந்து சில்லி ஏரியா அப்படின்னு சொல்றோம். இது இந்த டெசர்ட் வந்து தார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சொல்றோம். ஸோ இப்போ ஊட்டி கொடைக்கானல் சில்லி ஏரியாவில் இருக்கிற பிளான்ட் ஸ்பீஷஸை டெசர்ட்ல எடுத்துட்டு போனா ஸோ அப்போ அங்க இருக்கிற ஜெனட்டிக், அங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பென்சி அப்படின்னா சப்பாத்தி கல் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற பிளான்ட்ஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஃபரா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஸோ அதுல என்னென்ன சேஞ்சஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்ல மாறும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட் அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி தன்னை தகவமைச்சுக்கும் அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் நம்ம நினைச்சது தான் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்ல முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் வெரைட்டி ஆஃப் IR8 introduced from Philippines and wheat varieties of Sonora 63 and Sonora 64 from Mexico. ஸோ நம்ம ஊர்ல வளரக்கூடிய IR8 அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன் நாட்டுல இருந்து கொண்டு வந்தது தான். நம்ம நாட்டோடைய ப்ராடக்ட் அந்த அரிசி கிடையாது, அந்த ரைஸ் பேடி வந்து நம்ம நாட்டோடைய பேடி கிடையாது, நம்மளுடைய என்ன சொல்ற ஆதி காலத்துல யூஸ் ஆன அந்த பேடி கிடையாது, அது இன்னொரு நாட்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட் அப்படின்ற கோதுமையில வந்து பாத்தீங்கன்னா Sorona 63 and Sorona 64 இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட வீட் ப்ராடக்ட் கிடையாது, மெக்சிகோ நாட்டுல இருந்து
அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். ஸோ இது மாதிரி வேற கண்ட்ரில இருக்கிற பிளான்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு மாத்தி நம்ம கண்ட்ரில இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ட்டை வளர்த்து ஈல்டு எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். The newly introduced plants has to adapt itself to a new environment. This adjustment or adaptation of the introduction plant is changed environment is called accumulations இல்லைன்னா accumulations. ஸோ accumulations அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாகும். அதாவது வேற ஒரு பிளேஸ்ல இருக்கிற பிளான்ட் இன்னொரு ஒரு கண்ட்ரில இருக்க கிளைமேட்டை கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணி அங்க வந்து அது வந்து வளர்ந்து நியூ ஈல்ட ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் accumulations அப்படின்னு சொல்றோம். All the introductions must be free from presence of weeds, insects and disease causing organisms. ஸோ இது மாதிரி அறிமுகப்படுத்தப்படுற எல்லா பிளான்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸு வீட்ஸு அதே மாதிரி வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கிற பிளான்ட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளால கொண்டு வர முடியும். This has to be carefully extracted by this process is called quarantine as strictly isolated improves to prevent the spreads of disease. ஸோ இது மாதிரி இருக்கிற பிளான்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம் குவாட்ரைன் அப்படின்னு சொல்லி தட் இஸ் கால்டு தொற்று தடைக்காப்பு. அதாவது எந்த ஒரு டிசீஸும் வராம தன்னை பாதுகாக்கிற அந்த பிளான்ட் வெரைட்டிஸை நம்ம என்ன சொல்லலாம் குவாரண்டைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன் திஸ் லெசன் நம்ம இந்த லெசன் இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வாட் இஸ் பிளான்ட் ப்ரீடிங், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் நியூ டாபிக் 9.6 கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ பிளான்ட் ப்ரீடிங்ல என்னென்ன பாரம்பரிய முறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதில் ஃபர்ஸ்ட் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்? So இது வரைக்கும் students read well, don't waste your time. Thank you students.